லைஃப்ல எப்பவாவது ஒரு முக்கியமான காஸ்க்காகவோ அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையோ தனியா நின்று போராடி இருக்கிறீங்களா? நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து ப்ரொஃபஷனல் ஃபீல்டுலேயும் சரி, பர்சனலாகவும் சரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ரீசெண்டாக வந்து பாலோ கோயிலோ எழுதின வினர் ஸ்டாண்ட்ஸ் அலோன் அப்படின்ற புக்கு வந்து வாசிக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சது எனக்கு. அதுக்கு ஃபாராகவும் பேசாமல் அகெயின்ஸ்டாகவும் பேசாமல் நான் ஜட்ஜ்மெண்ட்டில் ஐ டெல் த ஸ்டோரி லைன். இந்த ஸ்டோரியில் ஹீரோ தான் வில்லனும் கூட. அவன் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகப்படியான குற்றங்கள், கொலைகள் இதெல்லாமே பண்றான். எதுக்காக பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் வாழ்க்கையில ஒரே நோக்கமே வந்து அவன் ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்றதுதான். அந்த விஷயத்தை அடையிறதுக்காக அவன் என்ன பண்றான்னா, அதை சுற்றி உள்ள எல்லா விஷயங்களையுமே வந்து கிளியர் பண்ணிட்டே வரான். ஆக்சுவலா அந்த நாவலோட ஹீரோ வந்து ரஷ்யால ஒரு பிக் ஷாட். இவன் வந்து பிரான்ஸுக்கு கெய்ன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வரான். அங்க ஒரு 24 ஹவர்ஸ் தான் ஸ்டே பண்றான். ஆனா அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள அவன் விரும்புற அந்த ஒரே ஒரு பர்சன், ஆக்சுவலா இட்ஸ் நாட் அ திங், அந்த பர்சனை சுற்றி உள்ள, அதாவது அவனுக்கு யாரெல்லாம் ஆப்ஸ்டக்கிள் தடையா இருப்பாங்க அப்படின்னு அவனுக்கு தோணுதோ அத்தனை பேரையுமே கிளியர் பண்ணிடுறான். பண்ணதுக்கு அப்புறம் இட் வாஸ் வெரி ஈஸி டு அட்டைன் வாட் ஹி வாண்டட். அவனுக்கு முன்னாடியே அவன் விரும்புற பர்சன் வந்து இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடந்தது? அவன் விரும்பினபடியே அந்த பர்சனை வந்து அவன் அடைஞ்சானா, இல்ல அதுல அவன் தோத்து போனானா? ஆனா தோத்து போனான் அப்படின்னு சொன்னா அந்த டைட்டில் வந்து வின்னர் ஸ்டாண்ட்ஸ் அலோன் அப்படின்னு கொடுத்துருக்குது. அவனை வின்னரா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அப்போ எந்த விதத்துல அவன் வின்னர்? இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு ஆசையா இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இல்ல இந்த மாதிரி ஒரு ஜானர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா யூ ரீட் திஸ் புக் டெஃபினெட்லி.